சென்னை சேலம் 8 வழி சாலை திட்டம் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசை மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு கருத்தையும் தெரிவிக்க பாமக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்களின் கருத்தை அறியாமலும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமலும் 8 வழி சாலை திட்டத்தை தமிழக அரசு அனுமதித்ததாக கூறி திட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. நீதிமன்ற தீர்ப்புக்கு விவசாயிகள், நில உரிமையாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் பாமக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்படும் என அக்கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி தெரிவித்தார். அதன்படி அன்புமணி ராமதாஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் முடிவெடுக்க கூடாது என கூறப்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அங்கே விவசாயிகளுடைய அவர்களுக்கு ஆதரவாக இந்த கேவியட் மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மேல்முறையீடு செய்யப்பட்டால் எங்களுடைய ஆட்சேபனை கேட்ட பிறகுதான் இந்த வழக்கை இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்றம் முடிவெடுக்கும். அதற்காக இந்த கேவியட் மனுவை இன்று அவசர மனுவாக நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம்.